ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் 10th ஸ்டாண்டர்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இன்னும் 3 நாள் தான் டைம் இருக்குது இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே படிச்சிடலாம். தமிழ் நேற்றுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் இன்னிலேருந்து ஆரம்பிப்பீங்க. என்னை கேட்டால் இன்னிலேருந்தே ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டு தான். நாளிலேருந்து ஆரம்பிச்சிக்கலாம், நாளானைக்கு ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட் பண்ணாதீங்க. 10th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. கீழே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். கட்டாயமாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நேற்றே நான் இந்த 8 மார்க்லாம் சொல்லிட்டேன், ஒரு வாட்டியும் கூட சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிடுறேன். ஒரு தமிழில் ஒரு 8 மார்க், அதாவது 8 × 3 24, 3 8 மார்க் எப்படி அட்டன் பண்ணணும்னு ஒரு வாட்டி சொல்லிடுறேன். 5 மார்க் 5 × 5 25 என்னெல்லாம் படிக்கணும்னு சொல்லிடுறேன். பேஜ் நம்பரோட கொடுத்துட்றேன். 2 அப்புறம் குருவினா சிறுவினா நேற்றே சொல்லிட்டேன், இருந்தாலும் ஒரு வாட்டி நான் காட்டிடுறேன். அண்ட் 2 மார்க், அதாவது 5 × 2 10 மொழிபெயர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நம்ம என்னெல்லாம் பார்க்கணுங்கிறது பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கேன், அதையும் நம்ம பார்த்துடலாம். அண்ட் ப்ளஸ் ரொம்ப முக்கியம் 3 × 2 6 அலகிடுதல் அணி, அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இலக்கண கொஸ்டின்ஸ் கேட்பான், அது எப்படி என்ன வருங்கிறதெல்லாம் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ எல்லாமே நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் வச்சு பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 8 மார்க் தான் ரொம்ப முக்கியம். உரைநடை செய்யுள் 8 மார்க் தான். ஃபஸ்ட்டு 8 மார்க் ஆர் சாய்ஸ் தான். மேலே உரைநடை கேட்டால் கீழே செய்யுள், அந்த மாதிரி ஆர் சாய்ஸில் கேட்பாங்க. இயல் 1 தமிழ் சொல்வனம், இயல் 3 வந்து விருந்தோம்பல், இயல் 6 வந்து பார்த்திங்கன்னா நெகிழி போராட்ட கலைஞர். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உரைநடை செயல் சம்மந்தப்பட்டது. இயல் 8 வந்து பள்ளித்திடல் அந்த பணப்பை தொலைந்து, இது வந்து 5 மார்க்லையும் கேட்பாங்க, 8 மார்க்லையும் கேட்பாங்க. இயல் 9 வந்து ஜெயகாந்தனோட நோட்டீஸ் ரைட்டிங் மாதிரி ஈஸி. இயல் 2 வந்து மடந்தும் மலராத அந்த நயம் பாராடுதல். ஸோ இயல் 7 வந்து சிலப்பதிகாரம், இதுவும் வந்து 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. 5 மார்க்னா எங்கே கேட்பாங்க? 5 × 5 25 இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க இல்லையா, நெடுவினா மாதிரி, அது சிறுவினா தான் ஆக்சுவலாக, அதில் கேட்பாங்க. சரிங்களா? துணைப்பாடம் பாருங்கள், துணைப்பாடம் தான் செகண்ட் 8 மார்க். புயல்லே ஒரு தோணி இயல் 2, அன்னமையா இயல் 3, கற்கே நன்றே இயல் 5, மேரி கதை, அழகிரிசாமி இயல் 9. இன்னொன்றும் பார்த்துக்கோங்க, டைம் இருந்தால் ஸ்டீஃபன் ஹாக்கிங், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டீஃபன் ஹாக்கிங் நான் விட்டுட்டேன். சரியா? ஸோ அடுத்தது கட்டுரை, 3வது 8 மார்க்கு. இயல் 4 கல்பனா சாவ்லா கண்டிப்பாக வந்துடும். இயல் 1 குமரிக்கடல், இயல் 6 கலை திருவிழா, கண்டிப்பாக இது 2 ஏதோ ஒன்று வந்துடும். இயல் 4 இயல் 6. அடுத்து சாலை பாதுகாப்பு, பாதுகாப்பு 1. இதை தவிர்த்து வேறு ஏதாவது 2 ஓனாக கேட்டாங்க, இதில் இருக்கிறது எதுவுமே கேட்கலாம், பயப்படாத. நீ வந்து அவனே குறிப்பு கொடுத்துருப்பான், அதை வச்சு குறிப்பு சட்டம் போட்டு உனக்கு 8 மார்க் எப்படி எழுதுன்னு தெரியும். நான் ஒரு வீடியோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறேன், அதில் நான் காட்டுறேன். ஸோ சைட் ஹெட்டிங் போட்டு குறிப்பு சட்டம் போட்டு சைட் ஹெட்டிங் போட்டு அழகாக ஒரு 2.5 பக்கத்துக்கு எழுது. ஓகேவா? ஒரு 3 பக்கம் எழுதினாலும் பரவாயில்ல, ஓனாக எழுதிக்கலாம். சரியா? அடுத்த 5 மார்க்கு. 5 மார்க்னால் அந்த ஃபஸ்ட்டு சிறுவினா நெடுவினா இல்லையா, சிறுவினானா நெடுவினா, ஆனால் 5 மார்க். ஓகேவா? அப்போ இயல் 1 வந்து மனோன்மணியம், இயல் 2 வந்து அந்த முல்லைப்பாட்டு கார்காலம், இயல் 3 வந்து ஆற்றுப்படுதல், இயல் 7 வந்து சிலப்பதிகாரம் அருவுருப்பாக்கம், இயல் 8 வந்து காலக்கணிதம், இயல் 9 வந்து கருணையின் தாய். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 மார்க் கொஸ்டின். அந்த 5 மார்க்கில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஸோ 5 மார்க் ட்விஸ்ட்டும் பண்ணுவான், அதனால் இது எல்லாமே படிக்கிறது நல்லது. ஆர் சாய்ஸில் ட்விஸ்ட் பண்ணுவான், பார்த்துக்கோங்க. சரி, படிவம், மொழிபெயர்ப்பு, கடிதம், கவிதை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி எழுதணுங்கிறது பேஜ் நம்பரோட சொல்லிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். அடுத்து சிறுவினா குருவினா நேற்றே போட்டது இல்லையா, 2 மார்க் 3 மார்க். இந்த இயலில் நீங்கள் இந்த நம்பர் புக் பேக்கில் வச்சு நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, 3 × 2 6ன்னு சொன்னல, அழகிடுதல் அணி, அதில் ஒரு கொஸ்டின் வரும். அதில் இலக்கண கொஸ்டின்ஸ் சார்ந்து ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கும் இல்லையா, குருவினா சிறுவினால முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொடுத்து அதில் வந்து சில கொஸ்டின்ஸ் இலக்கண கொஸ்டின்ஸ் சார் கேட்டிருப்பாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பான். இல்லை ஃபஸ்ட் இயரில் வந்து வேங்கைன்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது, அதுலேருந்து கொஸ்டின்ஸ் போன வருஷம் ரைஸ் பண்ணாங்க. இது எல்லாமே அந்த 3 × 2 6 வரும். இல்லை ஆசிரியப்பா வெண்பாவின் பொது இலக்கணம், அதுவும் கேட்பான். ஸோ இதெல்லாமே அந்த 3 × 2 6 தான் கொஞ்சம் அடி வாங்கும். மீது எல்லாமே சிறுவினா குருவினால ஈஸி. சரி, ஓகே. மனனம் என்ன படிக்கலாம் அப்படின்னு பார்த்தலாம். சிறுவினா குருவினா இதுதான். ஸோ மனனம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 இயல் நல்லா படிச்சிங்கன்னா போதும். ஆனால் போன வருஷம் பெருமாள் திருமொழி கேட்டதுனால அன்னை மொழியையும் கேட்டுட்டான். இருந்தாலும் அன்னை மொழியை படிச்சிருங்க, ஈஸி தான். 2வது ஈஸி தான், 5வது ஈஸி தான், 3வது ஈஸி தான். பாருங்கள், நான் பெருமாள் திருமொழி மட்டும் விட்டுட்டேன், ஏன்னா அது கேட்க மாட்டான், அதனால் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டேன். சிலப்பதிகாரம் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். வேணும்னா படித்தா போதும், இந்த 4 படித்தாலே ஒன்று வந்துடும். ஓவராக பயமாக இருந்தால் ஃபஸ்ட்டு 5 இயலுமே படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது 5 × 2 10 இங்கே சும்மா தான் எழுதியிருக்கேன், இது பேஜ் நம்பரோட நான் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. 5 மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடிதம், அந்த 5 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் சொல்லிட்டேன் இல்லையா. 5 மார்க் 2வது கொஸ்டின் கடிதம். உணவு விடுதி இயல் 3, உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம்னு சொல்லிட்டு இயல் 7, மின்விளக்கு தெருவில் மின்விளக்கு வசதி வேண்டும் வந்து இயல் 8, பள்ளித்திடல அந்த பணப்பை நான் சொன்னேன் இல்லையா, பணப்பை தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் எழுதுறது, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்லையும் கேட்பாங்க, 8 மார்க்லையும் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. படிவம் வந்து பார்த்திங்கன்னா மேல்நிலை வகுப்பு இயல் 9,
மேல்நிலை 10ஆவதுலேருந்து 11ஆவது போகிறதுக்கு ஒரு படிவம் ஃபில் பண்ணணும். சரியா? நூலக உறுப்பினர் இந்த படிவமெல்லாம் எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு வாட்டி நான் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷனில் காட்டுறேன். நூலக உறுப்பினர் ஓகே. இயல் 5 தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டுக்கு நீ ஒரு கடிதம் எழுதுகிற மாதிரி. சரியா? பயோடேட்டா பணி வாய்ப்பு வேண்டி தன் விவர பட்டியல். ஸோ இது 2 ஓன்னா எப்போவுமே கேட்குறது தானே. இது 2 புக்கில் இருக்குது, இது 2 ஓன். அதாவது புக் இன்சைட் மாதிரி அவங்களாம் ஓனாக கேட்குறது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துக்கங்க. ஓகேவா? படிவம் இதுதான். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிற்க அதற்கு தக. அதாவது அப்படின்னு என்னென்னா நமக்கு வந்து மொழிபெயர்ப்பு கேட்பான். அந்த மொழிபெயர்ப்புக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க இல்லையா? தமிழில் கேட்டு இங்கிலீஷ் எழுதுறது, இங்கிலீஷில் கேட்டு தமிழ் எழுதுறது. 1, 2, 5, 6, 7, 9 இந்த இயல் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். மொழிபெயர்ப்பு இந்த தெருக்கூத்து, கோல்டன் டஸ்ட்டு, நெல்சன் மண்டேலா இதெல்லாம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு வேளை அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஆர் சாய்ஸில் இது வரும். என்னென்னா இன்சொல் தீய சொல். நீ இன்சொல் ஒரு 5, அதாவது தீய சொல் என்ன, இன்சொல் நல்லது என்ன பண்ணணும், ஒரு மாணவனான நிலையில் நீ என்ன நல்லது பண்ணுவ அப்படின்னு ஓனாக கேட்பாங்க. இது எல்லாமே நம்ம கைட்லேயே இருக்குது. மாணவன் வீட்டிலையும் எப்படி இருக்கணும், பள்ளியிலையும் கடைபிடிக்க வேண்டிய என்னது அப்படின்னு கேட்பாங்க. 5 அறம், மாணவன் பின்பற்ற வேண்டிய 5 அறம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே ஓன். இது வந்து உங்களுடைய புக்லேயும் இருக்குது அண்ட் ஆல்சோ கைட்லேயும் இருக்குது, படிச்சுக்கோங்க. நான் ஒரு பிடிஎஃப் மினி மெட்டீரியலும் தரேன். அடுத்தது காட்சி கண்டு கவினுரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் சொல்கிறேன்ல, நீ 9 லெசன்லுமே நீ வந்து படிக்க வேணாம். ஓனாக ஒன்று இருக்கும் 10 லைனு படிச்சுக்க. சார் நீங்கள் ஒன்று கொடுங்க சார், நான் ஒன்று தரேன், மினி மெட்டீரியல் தரேன். ஓகே ரைட். அடுத்தது 5, 2, 2, 10 இதில் தான் மார்க் போகுது. என்னது? மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ச்சி. இயல் 1 வந்து பார்த்திங்கன்னா பிழை திருத்துக. பேஜ் நம்பர் 214 இருக்குது. சொற்களை இணைத்து அது ஒன்று சேர்த்து எழுதணும். பேஜ் நம்பர் 23 இருக்குது. அகராதியில் காண்க எல்லாத்துலேயுமே பார்க்கணும். கலைச்சொற்களும் எல்லாத்துலேயும் பார்க்கணும். இயல் 2 வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 47 சொல்லை கண்டுபிடித்து புதிரை விடுவி. இயல் 3 வந்து பேஜ் நம்பர் 67 பழமொழி நிறைவு செய்கிறது. பேஜ் நம்பர் 68 இரு சொற்களை ஒரே தொடரில் அமைத்துள்ளது. இது எல்லாமே கண்டிப்பாக கேட்பான்ப்பா. அவன் கேட்குறதே 5 தான். அதில் பகுபத உறுப்புகளும் கண்டிப்பாக வந்துடும். சரியா? கலைச்சொற்கள் வந்துடும். இதுக்கப்புறம் என்ன, ஒரு இலக்கண கொஸ்டின் ஆன்சர் கேட்டுருவான். அது புக்கு பின்னாடி இருக்கிறதான் கேட்பான். மீதி ஏதோ 2 எழுதுறத இவ்வளோ படிக்கணும், என்ன பண்ணுறதுலாம் கொஞ்சம் கண்ணில் பார்த்துட்டு போயிரு. ஓகே. பேஜ் நம்பர் 95 வள்ளினமைகள் இட்டும் நீக்கியும் எழுதுக. பேஜ் நம்பர் 96 கொடுக்கப்பட்ட இரு சொல். இயல் 5 வந்து பேஜ் நம்பர் 123 எழுவாயை செழுமையாக்குக. ஸோ இது வந்து கேட்பாங்க. பேஜ் நம்பர் 125 தொழிற்பெயர்களை பொருளை புரிந்து கொண்டு தொடரமைக்க அப்படின்னு கேட்பாங்க. இயல் 7 பேஜ் நம்பர் 150 இது பார்த்துக்கோங்க. 151 இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஊர் பெயர்களை மறுஊர். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோயம்புத்தூர்னா கோவை அந்த மாதிரி. ஸோ இயல் 8 வந்து பார்த்தீங்கன்னா 199 மரபு தொடர். ஸோ இயல் 9 ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன், எனக்கு காட்டிடுறேன். எஸ், இயல் 9 வந்து நிறுத்தற்குரிய கேட்பாங்க. 2 மார்க்லையும் கேட்பாங்க, 3 மார்க்லையும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் ஊமையை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்பாங்க. ஸோ இது எல்லாமே நான் பிடிஎஃப் உங்களுக்கு தரேன். அணி வந்து தற்குறிப்பெற்றணி, தீவகணி, நிரல் தன்மை அணி. ஆனால் அணியில் வந்து விளையாண்டுருவாங்க. அணியில் இந்த அணி தான் கேட்பான்ல, எந்த அணி வேணாலும் கேட்பான். இது வந்து முக்கியமான அணி. ஆனால் என்னை கேட்டால் அழகீட்டு வாய்ப்பாடு எழுதுங்க. 3 கொடுத்து 2 எழுத சொல்லுவான். அழகீட்டு வாய்ப்பாடும் இலக்கண கொஸ்டின் ஆன்சர் ஒன்று வரும், அதை எழுதிடு. இலக்கண கொஸ்டின் ஆன்சரும் அந்த சிறுவினா குருவினாலும் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் புக் பேக் தான் கேட்பான். அது போக ஆசிரிப்பாவின் பொது இலக்கணம், வெண்பாவின் பொது இலக்கணம்னு சொல்லிட்டு இருக்குது, அது படிச்சிரு. அவ்வளோதான், தட்ஸ் இட். ஓகே, இந்த 2 பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு டிஸ்கஷன் பாக்ஸில் வைக்கிறேன். எல்லாமே பார்த்து படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கும் நான் காட்டுறேன். உங்கள் ஆன்சர் ஷீட் எப்படி இருக்கும், என்ன பேனா என்ன பென்சில் யூஸ் பண்ணணும், எப்படி எக்ஸாம் ஹாலில் நீங்கள் நடந்துக்கணும், எல்லாமே நம்ம பேசுவோம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். படிக்க ஆரம்பிச்சிருங்க, டைம் வேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.